சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோர் அண்ட் அவங்க டீம் வந்து SpaceX Dragon கேப்சூல்லேருந்து கிளம்பி ஏர்த்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர் இவங்க 2 பேரும் வந்து 9 நாள் பயணமாக தான் வந்து ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்க. பட் அவங்க போயிருந்த அந்த போயிங் ஸ்டார்லைனர் கேப்சூலில் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால இன்னைக்கு டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் அரௌண்ட் 9 months கிட்ட வந்து அந்த டைம் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ 9 daysலேருந்து 9 months வரைக்கும் அவங்க வந்து ஸ்பேஸில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்லேயே ரொம்ப நாள் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி சிக்னஸ்னால அதுக்கப்புறம் வந்து போன் லாஸ் வந்து ஏற்படும், விஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்சிங் திங் தான். ஸோ ஸ்பேஸில் இருந்துட்டு ஏர்த்துக்கு வர்றது வந்து ஒரு வித மறுபிறவி மாதிரி தான். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்க மேற்கொண்டிருந்த அந்த ஆராய்ச்சியை வந்து 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் கிட்ட வந்து அவங்க பிரித்து கொடுத்துட்டு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர் அவங்க டீம் வந்து அந்த SpaceX Dragon கேப்சூலில் March 18th அதாவது இன்னைக்கு மார்னிங் ஒரு 10:30 AM போல் வந்து அந்த கேப்சூல் வந்து ISSலேருந்து அன்டாக்கிங் ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அஃபிஷியலாக ஏர்த்தை நோக்கி வரவும் தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீஆர்பிட்டிங்னு சொல்லப்படுது. March 19th அதிகாலை 3:30 மணி அளவில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடைபெற போகுது. ஸோ உலகமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரப்போகிற அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 stages வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்காக இருக்க போது 4th ஸ்டேஜில் தான் வந்து அவங்க ஏர்த்தை வந்து ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அந்த கேப்சூல் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து புறப்பட்டுருச்சு. அது வந்து ஏர்த்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாசா வந்து அது இயக்குவாங்க. ஸோ இப்போ அந்த கேப்சூல் வரது வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. டிராகன் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா ISS அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் ஏர்த்துக்கு வரும்பொழுது அதோட அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 27,000 km/h ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகி வரப்போகுது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா 1200 to 1300 km/h வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் போகும். இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து ட்ராக்கில் போகிறோம் அப்படின்னா ஒரு 330 to 340 km/h வந்து போகும். புகாடிலாம் வந்து 500 km/h வந்து போகும் இல்லையா. பட் இந்த ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 km/h ஸ்பீடில் வரப்போகுது. ஸோ 27,000 km/h ஸ்பீடுங்கிறது வந்து இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் ஸ்பீட். ஸோ அந்த கேப்சூல் வந்து என்ன பண்ணுன்னா அந்த காற்றில் வந்து உரசுறப்போ ஆல்மோஸ்ட் 1650 degree Celsius அளவுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு ஸ்டேஜ். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 42 degree Celsiusக்கே நம்மளால் தாங்க முடியாது. ஹீட் அவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1650 degree Celsiusக்கு வந்து அந்த கேப்சூல் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த ரேடியேஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு. நம்ம வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து கூர்ந்து யோசிச்சு பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவங்கள வந்து இந்தியன் பேஸ்ட் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாட் தான். அவங்க வந்து விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சியை மேற்கொண்டு 1 February 2003 வந்து ஏர்த்தை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க ஏர்த்தில்.